எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. ஆமாங்க, பொங்கல் பரிசு தொகுப்பு தான். இந்த வருஷம் அதுல உங்களுக்கு என்னென்ன காத்திருக்கு, அதை எப்படி எப்போ வாங்கணும், எல்லா விவரங்களையும் இப்போ நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சரி, பொங்கல் பரிசு தராங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா அதுல என்னதான் இருக்கு, அத வாங்குறதுக்கான வழிமுறை என்ன? இதுதானே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. வாங்க, உங்க எல்லா சந்தேகங்களுக்கும் இப்போ தெளிவான பதில் கிடைச்சிடும். முதல்ல அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு பாத்திரலாம். நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சென்னையில நாளைக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. அவரை தொடங்கி வச்சதுக்கு அப்புறமா மாநிலம் முழுக்க இருக்கிற எல்லா ரேஷன் கடைகள்லயும் அரிசி வாங்குற குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். அந்த பரிசு பைக்குள்ள நமக்கு என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாக்கலாமா? இந்த பரிசு தொகுப்புல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் பொங்கலுக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு முழு நில கரும்பு, இதோட சேர்த்து ஒரு ரொக்க பரிசும் இருக்கு. ஆமாங்க, சரியா 3000 ரூபாய். இந்த வருஷம் ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் 3000 ரூபாய் ரொக்க பரிசு தராங்க. இது பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஓகே, பரிசு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி வாங்குறது, அதற்கான வழிமுறைகள் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. இத வாங்குறது ரொம்பவே சுலபம். முதல்ல ரேஷன் கடை ஊழியர்களே உங்க வீட்டுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன்ல ஒரு நேரம் குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்க அந்த நேரத்துக்கு கடைக்கு போனீங்கன்னா போதும், கூட்ட நெரிசலே இல்லாம உங்க பரிசு பொருட்களையும் பணத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் டோக்கன் வரலையா? ஐயோ, நமக்கு கிடையாதுன்னு கவலைப்படாதீங்க. நீங்க நேரா உங்க ரேஷன் கடை ஊழியர்கள் கிட்ட கேட்டாலே போதும், அவங்க உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. யாரும் விடுபட்டு போகக்கூடாதுங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கம். பரிசு வழங்குறதுக்கு ஒரு அட்டவணை இருக்கு. முதல் நாள்ல காலையில ஒரு 100 பேர், மதியம் ஒரு 100 பேருன்னு மொத்தம் 200 பேருக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையிலிருந்து தினமும் 300 பேருக்கு பரிசு கொடுப்பாங்க. அதனால உங்க டோக்கன்ல இருக்கிற நேரத்துக்கு சரியா போறது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப அரசாங்கம் ரேஷன் கடைகளுக்கு சில முக்கியமான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கு. இது எதுக்குன்னா, எல்லாமே வெளிப்படையா நடக்கணும், உங்களுக்கு சேர வேண்டியது சரியா சேரணும்ன்றதுக்காக தான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கவனிங்க. பணத்தை கண்டிப்பா கவர்க்குள்ள வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவான உத்தரவு இருக்கு. உங்க கண்ணு முன்னாடியே பணத்தை எண்ணி சரியா கையில தான் கொடுக்கணும். இது உங்க உரிமை, இதை நீங்க கேட்டு வாங்கலாம். எல்லாரும் வசதியா வந்து வாங்கிட்டு போகணுன்றதுக்காக இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் ரேஷன் கடைகள் திறந்திருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல செய்தி. இப்போ வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க இல்ல வேற ஊர்ல தங்கியிருக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு முக்கியமான தகவல், அவங்க எப்படி இந்த பொங்கல் பரிசு வாங்கலான்னு பார்க்கலாம். இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்க ரேஷன் கார்டு எந்த கடையில பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த கடையில மட்டும்தான் போய் பொங்கல் பரிசை வாங்க முடியும். நீங்க இப்போ தங்கியிருக்கிற ஊர்ல பக்கத்துல இருக்கிற கடையில வாங்க முடியாது. நீங்க வெளியூரிலிருந்து வர்றதால டோக்கன் வாங்க முடியலனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க நேரடியா உங்க கார்டு பதிவு செஞ்ச கடைக்கு போங்க. அங்கேயே உங்களுக்கு டோக்கன் கொடுத்து உங்க பரிசு பொருட்களையும் ரொக்க பணத்தையும் உடனே வாங்கிக்கலாம். ஆனாலும் மக்கள் மத்தியில ஒரு பொதுவான கோரிக்கை இருக்கு. வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. இது சம்பந்தமா அரசாங்கம் ஏதாவது அறிவிப்பு வெளியிடுமான்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல இந்த பொங்கல் பரிசு திட்டம் பண்டிகையை சிறப்பா கொண்டாட நிச்சயம் உதவும். ஆனா இது நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது இல்லையா? இந்த மாதிரி நல்ல நலத்திட்டங்களை எதிர்காலத்துல இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்? டெக்னாலஜியை பயன்படுத்தி வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கும் மூலை முடுக்குல இருக்கிற கடைசி குடிமகனுக்கும் இன்னும் எளிமையா வேகமா இதை எப்படி கொண்டு சேர்க்கறது? இத பத்தி நாம யோசிக்க ஆரம்பிச்சா அதுதான் உண்மையான முன்னேற்றம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?